வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே, வணக்கம் வணக்கம். அதாவதுங்க, காலையில் ஒரு சாதகம் பார்க்க ஒரு நபர் வந்தார். அவருக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவர் சாதகம்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு அவர் போகிற ஓரமாக சொன்னார், ஐயா நான் ஒன்று கேட்கலான்னு வந்தே மறந்துட்டேங்கய்யா அப்படின்னாரு. என்னங்க கேளுங்க அப்படின்னு. நான் சொந்தமாக கார் வாங்கி ஓட்ட முடியுமா? அவருடைய எண்ணம் என்னென்னா, சாதம்லாம் பார்த்தாச்சுங்க, பிறப்பட போகிற அவர்கிட்ட நம்ம நினச்சி வந்ததே வேறு, அது யாவும் இல்லைங்க, நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கய்யா அப்படின்னு. நான் சொந்தமாக கார் வாங்கி ஓட்ட முடியுமா? ஏன் சாதகத்தில் இருக்கா அவருடைய கேள்வி. ஏதாவது பார்த்திங்கன்னா, எல்லோரும் காரில் போகிறாங்க, காரில் விசேஷம் ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னு வச்சு, ஒரு கல்யாணம் காது ஃபங்க்ஷன்லாம் போனால் அவங்கவுங்க சொந்த காரில் வராங்க, ஃபங்க்ஷன் வராங்க, சொந்த காரில் வந்துட்டு போகிறாங்க. நம்ம என்ன சொல்கிறதுனா, அடுத்தவங்க காரில் போகிறப்ப இருக்குது, இல்லைன்னா டூ வீலரில் போகணும், இல்லை பஸ்ஸு பிடிச்சி போகணும். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்கய்யா. ஐயா நான் சொந்தமாக கார் வாங்குவேனா? ஏன் சாதகத்தில் கார் வாங்குகிற அமைப்பு இருக்கா? நான் சொந்தமாக கார் வாங்கி நான் சொந்தமாக வண்டி நான் ஓட்டுவேனா? இல்லை நான் சொந்தமாக வாங்கி டிரைவர் போட்டு ஓட்டுவேனா? இப்போ உள்ள சூழ்நிலைக்கு டூ வீலரே வாங்குகிற சிரமத்தில் இல்லை, வாங்க முடியாத சூழ்நிலை உட்காந்துருக்கிறேன். கார் வாங்கி நான் சொந்தமாக கார் வாங்கி ஓட்ட முடியுமா? அவர் கேள்வி. எப்படி சாதகம் வந்தார், காலையில் பார்த்தாச்சு, அவர் போகிற தூரத்தில் இருந்து ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் சரிங்க, ஒரு உடைய மறுபடியும் பார்த்து, இது என்ன, அவர் கார் நான் வாங்கியே ஆகணுங்கிறார். வாங்கியே ஆகணும், எப்படியா இருந்தாலும் சரி, நான் சொந்தமாக கார் வாங்கி ஒரு ஆளை போட்டாவது நான் ஓட்டி ஒரு ஃபங்க்ஷன் இடத்துக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு முழுசாச்சு. சரி, அப்போ அந்த ஒரு மனிதன் கார் வாங்கி சொந்தமாக ஓட்டணும் அப்படின்னா அவருடைய சாதத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால், அதாவது அவர் லக்கணத்துக்கு 4ஆம் இடம், 4 நல்ல நிலைமையில் இருக்கலாம். எப்படி 4 சொல்லக்கூடாது என்னென்னா, திரிகோணம் கேந்திரத்தில் ஏறி இருக்காரா? என்னங்க, அவருடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடம் கார் வண்டி வாகனம் வீடு மனை, அந்த 4 திரிகோணம் ஏறி இருக்காரா, கேந்திரம் ஏறி நிற்கிறாரா, சனி நட்சத்திரம் நிற்கிறாரா? அப்போ சனி நட்சத்திரம் என்ன, பழைய வண்டி பழைய கார் தான் வாங்க முடியும். நம்ம சாதகம் பார்க்குறது பெருசு இல்லை. அவர் புது கார் வாங்குவாரா பழைய கார் வாங்குவாரா? அவர் வாங்கி ஓட்டணும்னு ஆசை வேறு இருக்குது, தானாக ட்ரைனிங் வண்டி ஓட்டி ஓட்டணும்னா அவருக்கு என்ன நிறையா இருக்குது, அது சாதம் இப்படியே வருது. அப்போ 4 சொல்லக்கூடாது. அவர் 4 ஏதாவது திரிகோண கேந்திரத்தில் இருந்தால் பழைய வண்டி வாங்குவார். அதுவும் சனி பார்வை இருந்தாலோ, சனியோட நட்சத்திரம் 4 இருந்தாலோ பழைய வண்டி தாங்க வாங்க முடியும். பழைய கார் வாங்கி, இது என்ன அவருக்கு சௌகரியம் அப்படின்னு கேட்டால், பழைய கார் வாங்கி அதை ஓட்டி பழகிக்கலாம். அந்த காரில் ஒருத்தரை வச்சு அப்படியே லேசாக நகர்த்தி கண்டிப்பாக அந்த கார், இவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார்லவா. அவர் கேட்குறாரு, சாதகம் பார்க்க வந்தேன், எனக்கு கார் வாங்க யோகம் இருக்குமா கேட்கத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ என்ன, அவருக்கு வண்டி வாங்கி ஓட்டுற ஆர்வம் இருக்குது. வயசு 25 வயசு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பாருங்கள், 4 சனிசாரம் இல்லை. இது இன்னும் பொதுவான கருத்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு 4 கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தாலும், சனியோட நட்சத்திரம் இருந்தார், சனியோட பார்வை இருந்தாலும், அந்த மாதிரி பழைய வண்டி பழைய கார் வாங்கி அவங்க ஓட்டி பழகி அது நல்ல ட்ரைனிங் ஆன முடி கூட வேறு இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக நல்ல வண்டியை பார்த்து வாங்கிக்கலாம். இது சாதகம். சரி, அப்புறம் இதில் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறீங்கன்னா, புது வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது புது வண்டி வாங்கலாமா? ஏங்க, புது வண்டி வாங்கி உங்கள் கைக்கு ஓட்டி பழகி ஏதாவது ஒரு ஆகிட்டா என்ன செய்யுது அப்படின்னா, இல்லைங்க நான் டிரைவர் போட்டு ஓட்டிக்கிறேங்க, டிரைவர் வச்சுட்டு நான் பழகிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கருத்து அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் அவர் சாதகப்படி இன்றைக்கி திசை புத்தி என்ன இருக்குது, பொருளாதாரம் கெடுமா, ஏதாவது லோன் போட்டு வாங்குவாரா? புது வண்டிங்கும்போது அதெல்லாம் பார்க்க வேண்டியது வரும். இப்போ லக்கணத்துக்கு என்ன திசை, 4ஆம் இடத்துக்கு என்ன திசை, லக்கணத்துக்கு கிடையாது, 4ஆம் இடம் காரு வண்டி வாகனத்துக்கு இன்றைக்கி திசை சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். ஒன்று சுக்கிர திசை ஓடினாலும் பரவாயில்ல, காரு வண்டி வாங்கிடலாம். சந்திர திசை வாங்கினாலும் வாங்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்திர திசை வாங்கினா ஒயிட் கார் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சுக்கரன்னா மெட்டாலிக் சில்வர் வாங்கலாம். பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, இவர் லோன் போட்டு வாங்குவாரா, புது கார் வாங்குவாரான்னு சொல்ல, சந்திர திசை ஓடுச்சுன்னா ஒயிட் வண்டி, ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற அந்த கார் வாங்கினா அவர் நல்லாயிருக்கும், பழகிக்கலாம், இவரும் சொந்தமாக வச்சு ஓடிக்கலாம். இதே சுக்கிரன் திசை ஓடுது, சுக்கிரன் அந்த சூட்சமாக போயிட்டுருக்கு அப்படின்னா மெட்டாலிக் சில்வர்னு சொல்லிவிடுது. அது டிசைனாக வரக்கூடிய அந்த மாதிரி காரை இவர் வாங்கி ஈக்கலாம், காரு வண்டி வாங்கி ஈக்கலாம். பாருங்கள், அந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் என்ன, சாதகம் பார்த்தாரு, பார்த்த பின்னாடி தான் அவருக்கு யாவுமே வருது. காரு வாங்கலாமா, அடடா கார், நான் ஏங்க கேட்க வந்ததே நான் மறந்துட்டேன், நான் காரு வாங்கலாமா, ஏன் சாதகப்படி நான் காரு வாங்கி ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு, அந்த காரு இதே அவருக்குடைய மோகம். வணக்கங்க. அதாவது அவருடைய சாதகத்தில் காரு வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, அம்மா எப்படி இருப்பாங்க, எல்லாமே பார்த்து சொல்ல முடியுங்க. சொல்ல முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
சில இல்லீகலானதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. என்னிடம் அதாவது வந்து நீங்கள் ஃபோன்லேயே சாதகம் பார்க்கலாங்க ஐயா. வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாதகம் அனுப்பிச்சிடுங்க. ஃபோன்லேயே உங்களுக்கு பலன் தெளிவாக சொல்லுவேன். கார் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, கல்யாணம் பண்ணணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். வாழ்க வளமுடன். அதாவது என்னுடைய ஃபோன் நம்பருங்க 95 14 77 10 74.